சாப்பாடு ரெடியா? அண்ணன் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது தூக்கி அந்த பேக்ல வை. ம். அப்புறம் ராஜேஷ், உனக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன். நீயும் அங்கே சாப்பிட்டுடு, சரியா? ம் சரி. அப்புறம் போகும்போது காரை மெதுவா ஓட்டு. நிறைய டைம் இருக்கு. நீ பாட்டுக்கு ஃபாஸ்டா ஓட்டிட்டு குழம்பெல்லாம் கொட்டிடாத. சரிம்மா. ம் வரேன். என்னங்க? ம். அம்மா வீட்டுக்கு தானே, நானும் வரேன். ராஜேஷ், சம்மந்தி அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்துட்டு நொந்து போயிருக்காங்க. இப்ப இவ்வளவு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களையும் கொண்டுடாத. மா என்னம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தண்டமணி அங்கிள் இவளுக்கும் அப்பா தானே. பெத்த தகப்பனே கட்டி பிடிச்சி அழக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிய பெத்த தாயே சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு நொந்து போயிருக்கணும். பெருசா பேசுற. என்ன பொண்டாட்டிக்கு சப்போட்டா? இந்த மாதிரி நேரத்துல பெத்த தாய் கூட பெத்த மக இருக்கணும். ஆனா இப்ப கூட அவளால அங்க அம்மா கூட இருக்க முடியலல்ல. யாரால? அந்த சோகத்திலயும் கோகிலம்மா உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையா? ராஜேஷ், தயவு செஞ்சு பேச வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசலனா நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? மா ஏண்டி இப்போ உன்னால மனசு சங்கடப்படாம போக முடியுதா? உனக்கே மனசு உறுத்துது இல்ல? அங்க போறதுக்கு மனசு அஞ்சுது இல்ல? இப்ப தெரியுதா நீ வாழற வாழ்க்கை என்னன்னு? இப்ப கூட தெரியலனா இந்த ஜென்மமே வேஸ்ட். ஏண்டி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? இது வாழ்க்கை இல்லடி, அசிங்கம். மா ப்ளீஸ். இப்பதான் இதெல்லாம் பேசணுமா? இப்பதான்டா பேசணும். அப்பதான் அவன் நிலைமை என்னன்னு அவளுக்கு புரியும். என்னத்த சொல்லி என்ன நடக்க போகுது? திருந்துற ஜென்மமா இருந்தா இது என்னைக்கோ திருந்தி இருக்கும். மா நான் சொல்றது உங்க காதுல விழல. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்ல ராஜேஷ், அவங்க பேசட்டும். அவங்க மனசுல இருக்கிறதானே பேசுறாங்க. அவங்க சொல்ற மாதிரி தானே நானும் நடந்துட்டு இருக்கேன். பேசட்டும். அப்பா நான் பேசிட்டாலும் அப்படியே திருந்திடுற மாதிரி தான். சரி அழாத வா. பா எங்க இருந்து தான் உடனே கண்ணீர் வருமோ தெரியாது. இப்படி நடிச்சு நடிச்சு என்னத்தை தான் சாதிக்க போறாலும் தெரியும். மா என்னம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? மாலதி நீ வா. ராஜேஷ், பாரதி கிட்ட நைட்டு டிஃபன் வேணுமா இல்ல மல்லிகாவே செய்வாளான்னு கேட்டு ஃபோன் பண்ணு. ஏன் மல்லிகா செய்யணும்? நைட்டுக்கு நானே செய்வேன்னு சொல்லுங்க. செஞ்சுட்டாலும் தயவு செஞ்சு வாயை கலராம கிளம்புங்க. ராஜேஷ், அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் நான் தான் சமைச்சேன்னு சொல்லு. உன் பொண்டாட்டி சமைச்சான்னு நினைச்சுக்கிட்டு அங்க யாரும் சாப்பிடாம இருந்துட போறாங்க. எல்லாம் தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க. வா. சமைக்கிறாளாம். சமைக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது எங்களுக்கு. செக்யூரிட்டி கூட சாப்பிடாம பட்னி கிடந்தது பத்தாது போல இருக்கு. இவன் மூஞ்சியை பார்த்தது கண்டிப்பா அந்த அம்மா சாமி ஆட போகுது. என்ன நடக்க போதோ தெரியல.
இந்தாங்க. என்னங்க, இவளுக்கு அறிவே இல்லையா? இவளை பார்த்தாலே கோகிலம்மா டென்ஷன் ஆகுறாங்களா? அப்புறம் எதுக்கு இங்க வரா? ஏய், என்ன இருந்தாலும் அவ உங்களுக்கு பொண்ணு. நல்லா பேசுறீங்களே. பொண்ணுதான் ஹாஸ்பிட்டல் போய் அப்படி பேசுவாளா? அக்காவையே வாழ விட மாட்டேன்னு சொல்வாளா? மலர், கொஞ்சம் பொறுமையா இரு. என்னை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க. இதுங்களுக்கெல்லாம் வேற என்ன வேலை? ராஜேஷ், நீங்க முன்னால போங்க. அம்மா என்னை பார்த்தா கோவப்படுவாங்க. நான் பின்னாடி வரேன். ம். என்ன ராஜேஷ் இது? அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க. அதான். என்ன, நாங்க இருக்கோம், பார்த்துக்க மாட்டோமா? ஏன் தேவையில்லாம இதெல்லாம்? இல்லை பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ம். போங்க. நாள் முழுக்க இப்படியே அழுதுகிட்டே இருந்தா தலை வலிக்காம வேற என்னமா பண்ணும்? என் தலையெழுத்த பாத்தியா மல்லிகா? பட்ட கல்லே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. மா, மாத்திரை போடுங்க. நான் போய் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. தலைவலியெல்லாம் சரியா போயிடும். அவ நடைய பாத்தீங்களா? நாம நிக்கிறோம் தான் அவ அப்படி நடக்கிறா. போய் வேலையை பாரு. இந்தா.
பாரதியை தவிர 2ல் 1 இல்லாமே போயிடுச்சு. 1 இருந்தும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த இல்லாம போன மாதிரி தாம்மா நீ. கடவுளே பார்த்து மகதிக்கு பதிலா உன்னை அமைச்சிருக்காரு போல இருக்கு. அத்தை, வாங்க ராஜேஷ். அத்தை, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எதுக்குப்பா? அதான் மல்லிகாவும் பாரதியும் இருக்காங்களே. அம்மா சொன்னா கேட்பாங்களா என்ன? சமைச்சு எடுத்தவங்களை சாப்பிட வைக்கிறதுனா சிவகாமியத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எப்படி ஐஸ் வைக்கிறா பாரு. சிவகாமியத்தா யாருக்கு யாருடைய அத்தை? அந்த மகராசிக்கு புருஷன் இருந்தும் இல்லை. என்ன விதியோ போங்க. மல்லிகா, ம், ஐயோ, ஏய், பார்த்து. ஊருக்கே இருக்கும் போல இருக்க. மல்லிகா, அவரு காஃபி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மலதி, ஏய், இங்க எதுக்குடி வந்த? இன்னும் யார கொல்றதுக்காக வந்த? வெளியே போடி, வெளியில போடி. அம்மா, ஏதோ தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. போடின்னு சொல்றேன்ல. இந்த வீட்டுக்குள்ள உன் காலடி படக்கூடாது. வெளியே போடி. எதுக்குமா என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்க? அப்படி நான் என்னம்மா பண்ணிட்டேன்? என்னடி பண்ணல நீ? என்ன பண்ணல? கூட பிறந்தவளோட பழைய கதையெல்லாம் சொல்லி புருஷன்கிட்ட இது பிரிச்சிருவேன்னு சொல்லி பெத்த அப்பனையே மிரட்டின நீ இன்னும் என்னடி பண்ண மாட்ட? என்ன பண்ண மாட்ட? சிதம்பரம் சம்மதியை மட்டும் நிம்மதியாவா விட்ட? அவரையும் மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்கிட்டே. நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? போடி வெளியே. ஏய், அங்க என்னடி பார்வை? அசிங்கப்படாம வெளியே போயிடு. அம்மா, நான் ஏன் அப்படி சொன்னேன்? அங்க பாரதி இவளுக்கு சப்போர்ட் பண்றா. ஏன் நீ மட்டும் என்ன? எனக்கு பதிலா இவள பொண்ணுன்னு கொஞ்சிட்டு இருக்க. இங்க பாரு, அனாவசியமா என்ன இழுக்காத சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளவுதான். என்னடி மிரட்டுறியா? அங்கேயும் இங்கேயும் என் இடத்த பிடிக்கணும், அதானே? இன்னைக்கு என் அம்மா மடியில போட்டுக்கிட்டவ நாளைக்கு என் புருஷனையும் மடியில போட்டுக்கலான்னு பிளான் பண்ற. ஏன்டி இப்படி அலையற? சீ, பெரியவங்க முன்னாடி என்னடி பேசுற? ஏய், அவளை ஏதா சொன்ன அசிங்கப்பட்டு போயிடுவே சொல்லிட்டேன். அப்பன்னு கொண்டது பத்தாதுன்னு இப்ப என்னையும் கொல்ல வந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு நாள் போல ஒரு நாள் நிம்மதியா வாழ மாட்டேடி. மேல போனவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். போடி வெளியே, போடி வெளியே.
போன் சொல்றேன் வாடி வாடி போன் சொல்றேன் நீ கண்ணு முன்னாடி நிக்காத. வாடி, வா. உன்னது பத்தலையா இந்த வீட்ல யாரெல்லாம் யாரெல்லாம் கிட்ட போடி போயிடு வேற ஒரு கேடு கெட்டவள நான் பெத்தவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத போடி அத்தை. போடி இங்கிருந்து. அத்தை நீங்க கோபப்படுறீங்க. இவளை எதுக்கு தம்பி அழைச்சிட்டு வந்தீங்க? ஏய் போயிடு மரியாதையா போயிடு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடி போயிடு இங்கிருந்து. பொறுமையா இருங்க. போன் சொல்றேன்ல. அத்தை பெத்த புள்ளைய போன்னு விரட்டுற இவள மகன் மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கல்ல. ஏய் அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன சொல்லி கொடுத்துட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஹேச்சி சொல்லணும்னா எப்பவோ சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டி இருப்போம். உன்ன மாதிரி தான் எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கியா? ராஜேஷ் எல்லாம் இவங்க ஏற்பாடுதான். மளிகை உங்களுக்கு கட்டி வைக்கணும்ல, அதுக்குதான் இது எல்லாம். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க என்னடி நின்னு பேசிக்கிட்டே இருக்க? உனக்கெல்லாம் வாயால சொன்னா பத்தாதடி. இருடி இருடி மகனே. உனக்கு நீ எதுக்கு சரி. உன் வேலையை தான் அதை வந்து போடி, பார்த்துட்டு பேசாத, பேசாத. போடி, போன் சொல்றேன்ல. போடி, போடி, போடி. போன் சொல்றேன்ல. போடி, போடி, போன் சொல்றேன்ல. போடி, போடி. போடி, என்னம்மா நீங்க? ஓ மாலதி, என்னம்மா இது? எல்லாரும் சேர்ந்துட்டீங்கல்ல. நான் மட்டும் நினைச்சேன். மாலதி போ போன்னு சொல்றல. என்ன ராஜேஷ் நீங்க சேர்ந்துட்டு பேசுறீங்க? தோடப்பு கட்டையால அடிக்கிறாங்க, தடுக்காம பாத்துட்டு தானே இருந்தீங்க. ஏய் போன் சொல்றேன்ல. எல்லாம் இவளாலதான். இருக்குடி உனக்கு ஒரு நாளைக்கு. ராஜேஷ் போ சொல்லுங்க மாலதிய. மாலதிய போ சொல்லுங்க. மாலதி போ போச்சு. என்ன சொல்லட்டுமா? சொல்லட்டுமா?